ஹாய் மக்களே! பேட்மிண்டன் இன்டோர் ஸ்டேடியம் இது வந்து கேஇசி கிரவுண்டில தான் இருக்கு. மொஹிதீன் தம்பி பேட்மிண்டன் ட்ராஃபி ஜூனியர், சப் ஜூனியர், சீனியர் 3 கேட்டகரியில் நடத்தப்பட்டது. சிறப்பான முறையில் நடைபெற்ற இந்த டோர்னாமெண்டில் ஷீல்ட் மற்றும் பிரைஸுகள் பரிசளிப்புகள் விழா நடைபெற்றது. இந்த பேட்மிண்டன் கிரவுண்டின் இன்சார்ஜ் வந்து அக்கு அக்கா அவங்களுடைய தலைமையில் தான் இந்த போட்டிகளும் சரி, தினமும் விளையாடக்கூடிய பசங்களுடைய விளையாட்டுலேயும் பொறுப்பாக அக்கு அக்கா தான் இருக்காங்க. கிரவுண்டு பாருங்கள், மக்கள் வந்து விளையாடுறதுக்கு முன்னாடி நல்ல ஒரு வார்ம் அப் ஜாக்கிங் பண்ணுறாங்க பாருங்கள். கண்டிப்பாக இது ஒரு ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்து தான் சொல்லணும். இப்போ உள்ள கால சூழ்நிலையில் மொபைல் ஃபோன் இல்லாமையே பிள்ளைகள் இல்லைன்னு தான் சொல்லணும். முன்னெல்லாம் சின்ன வயசுலாம் நாம் பார்த்துருப்போம், 90s கிட்ஸ்லாம் பிள்ளைகளுக்கு அழுவுனா சூப்பி தான். இப்போ பிள்ளை அழுவுனா ஃபோனு தான். இதை யாரும் மறக்கிற மாதிரி இல்லை, எல்லா வீட்லேயும் அதே தான் நடக்கிறது. நான் சொல்கிறேன், இப்போ வர்றது அதிர்ச்சியான தகவலாக தான் இருக்கும். 1 to 2 வயசு, பெரிய வயசு கிடையாது, 1 to 2 வயசே மொபைல் பார்க்கக்கூடிய கால சூழ்நிலை. பிள்ளைகளுடைய வளர்ச்சியிலையும் சரி, பிள்ளைகளுடைய ஃப்யூச்சரும் சரி, மோசமான நிலைக்கு தள்ளும் ஃபோனு. இந்த மாதிரி விளையாட்டு வந்து பிள்ளைகளுடைய படிப்புக்கும் ஒரு ஊக்கத்தையும், ஆக்கத்தையும், ஒரு அறிவையும், தெளிவையும், ஞானத்தையும் கொடுக்கக்கூடியது தான் விளையாட்டு. பாருங்கள், உண்மையாகவே எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. கையில் ஃபோன் வைக்கிற கையில் இப்போ பேட்டை வச்சுருக்காங்க என்பது ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு மகிழ்ச்சி. பார்க்கக்கூடியவங்களுக்கும் அதுதான் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். கையில் ஃபோனுக்கு பதிலாக பேட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். பேட்டு கையில் வச்சாவே ஒரு எக்ஸசைஸ் தான். ஃபோனை கையில் வச்சாவே நேரத்தை வீணடிக்கிறது தான் இது ஒரு எக்ஸசைஸ். வாங்க, ஆக்கப்பூர்வமாக விளையாடக்கூடிய பிள்ளைகளோட பேட்டி எடுக்கலாம். ராயல் ஸ்போர்ட்டிங் கிளப் கேசி இந்த இண்டோர் ஸ்டேடியத்துல இந்த பேட்மிண்டன் எத்தனை வருஷமா விளையாடுறீங்க? உங்களோட இண்டஸ்ட்ரி இங்க வந்து விளையாடுறதுக்கு என்ன காரணம்? நான் 3 வருஷமா விளையாடுறேன். வெளியே எங்கேயும் விளையாட போக மாட்டேன், அதனாலதான் இங்க வந்து விளையாடுறேன். அண்டர் 19, அண்டர் 13, அண்டர் 15, 17 இந்த குரூப்ல எதெல்லாம் அடிச்சிருக்கீங்க? 3 அடிச்சிருக்கேன். வின்னர் தான். வின்னர் இல்ல, 2 அண்டர் 17, அண்டர் 19ல சிங்கிள் ரன்னர். எத்தனை டோர்னமெண்ட் இது வரைக்கும் விளையாடுறீங்க? தெரியலையே. நிறைய விளையாடுறீங்க. ஆமா. நீங்க விளையாடுறது ஓகே. இப்ப உள்ள காலத்துல பசங்க வந்து அதிகமா இப்போ செல்போன்ல இருக்கு. நீங்க இப்போ இந்த மாதிரி விளையாடுறது வந்து கண்டிப்பா மோட்டிவா இருக்கும். மற்ற பசங்க விளையாடுவாங்க. உங்களுடைய இந்த விளையாட்டுக்கு சேர்ந்ததுக்கு என்ன காரணம்? நான் சின்ன வயசுல இருந்தே தெருல எல்லாம் பேட்மிண்டன் விளையாடுவோம். ஆமா. அதனாலதான் பேட்மிண்டன் சேர்ந்திருக்காங்க. எஸ். ஓகே, ரொம்ப நன்றி. தம்பி, உங்க பேர் என்ன? எத்தனை வருஷம் விளையாடுறீங்க? உங்க கிரவுண்ட்ல விளையாடுறத பத்தி சொல்லுங்க. என் பேர் இப்ராஹிம். ஓகே. நான் 4 வருஷமா விளையாடுறேன். ஓகே, சரி. நீங்க எத்தனை டோர்னாமெண்ட் இதுல விளையாடுறீங்க இந்த இதுல? தெரியலையே. சரி, என்ன கப்ல அடிச்சிருக்கீங்க? கப்பு இது வரைக்கும் 1 தான் அடிச்சிக்கிறேன். ஒரு கப்பு தான் அடிச்சிருக்கீங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட். நெக்ஸ்ட் நீங்க அதிகமான கப் அடிக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஓகே, நீங்க தொடர்ந்து கண்டினியூவா விளையாடுவாங்க. இப்போ கால சூழ்நிலை அதிகமா மொபைல் போன்ல தான் பசங்க இருக்காங்க. அதனால விளையாட்டுல நல்ல ஒரு ஆர்வம், அது மாதிரி படிப்புலையும் நல்ல ஆர்வமா படிக்கணும். விளையாட்டையும் நல்ல மோட்டிவா அடிக்கடி இந்த யூனியன் டைம்ல எப்பெல்லாம் விளையாட சொல்றாங்களோ அப்பெல்லாம் விளையாடுவாங்க. விளையாட்டுல கவனம் செலுத்துங்க, அது மாதிரி படிப்புலையும் கவனம் செலுத்துங்க. ஓகே. ஓகே, தேங்க்ஸ். உங்க பேர் என்ன? எத்தனை வருஷம் விளையாட வரீங்க? என் பேர் முகமது உமா. 4 வருஷமா விளையாடுறேன். சரி, இது வரைக்கும் எத்தனை கப் அடிச்சிருக்கா? 4 கப் அடிச்சிருக்கேன். 4 கப்பு. அதுல எதுலாம்? அண்டர் 13, ஓகே, அண்டர் 11 1, அண்டர் 13 2, 11 2. ஓகே. அதாவது கிரிக்கெட் இருக்கு, ஃபுட்பால் இருக்கு, பேட்மிண்டன் நீங்க செலக்ட் பண்ணி விளையாடுறதுக்கு காரணம் என்ன? அது நல்லா ஜாலியா இருக்கும். ஜாலியா இருக்கு. அதுவும் இண்டோர் ஸ்டேடியம் எல்லாம் ஃபுல்லா க்ளோஸா இருக்கு. பசங்களும் ஆட்கள் நிறைய பேர் விளையாட வர்றாங்க, அப்படிதானே? அதனால இந்த ஸ்போர்ட்ஸ் தேர்ந்தெடுத்து எடுத்திருக்கேன். ஓகே, ஆல் தி பெஸ்ட். சரி, உங்க பேர் என்ன? எத்தனை வருஷமா இந்த இண்டோர் ஸ்டேடியத்துல இந்த செட்டில் விளையாட வரீங்க? என் பேரு கிதிர் முகமது. ஓகே. 4 வருஷமா விளையாடுறேன். 4 வருஷமா விளையாடுறியா? இதுக்கு எத்தனை கப் அடிச்சிருப்பா? தெரியலையே. சரி, எதெல்லாம் அடிச்சிருக்க? அண்டர் 11, அண்டர் 15, அண்டர் 17 அடிச்சிருக்கா? இப்ப இங்க டோர்னாமெண்ட் தவிர்த்து வெளியே அவுட் சைடு விளையாட போயிருக்கியா? நீங்க விளையாட போனா தூத்துக்குடி. ஓகே. தூத்துக்குடியில இது கப் அடிச்சிருக்கீங்களா? ஆமா. அடிச்சிருக்கா? ரன்னரா வின்னரா? ரன்னர் அடிச்சிருக்கீங்க. ஓகே, ஓகே. தொடர்ந்து விளையாடுங்க. ஓகே, தொடர்ந்து ஸ்போர்ட்ஸ் விளையாடுங்க. நல்ல பிசிக்கல் ஃபிட் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும். அது மாதிரி படிப்புலையும் கவனம் செலுத்தி விளையாட்டுலையும் கவனமா இருங்க. ஓகே, கவனம் செலுத்தி தொடர்ந்து விளையாட்டு இதோட நல்ல பெட்டர் நல்ல ஒரு நிலைக்கு வரதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஓகே. ஓகே தம்பி, உங்க பேர் என்ன? எத்தனை வருஷமா விளையாட வர்றீங்க? என் பேர் வந்து முகமது ரய்யா. நான் 3 வருஷமா விளையாடுறேன். 3 வருஷம் விளையாட வர்றீங்க. சரி, என்ன கப்புல இந்த கோலம் நடத்தப்பட்டதுல என்னெல்லாம் கப் அடிச்சிருக்கீங்க?
தெரியல. ஒரு 2 அடிச்சேன். 2 கப் அடிச்சிருக்கீங்க. அது அண்டர் எத்தனை? அண்டர் 9. அண்டர் 9 மட்டும். அவுட் சைடு வெளியே போய் விளையாட போயிருக்கீங்களா? ஆமா. நம்ம கிரவுண்ட் மூலமா வெளியே விளையாட இருக்கீங்களா? ஆமா. எந்த ஊர்ல விளையாடுனீங்க? தூத்துக்குடி உடங்குடி. தூத்துக்குடி உடங்குடி. அதுல ஜெயிச்சீங்களா? அதுல வின்னரா? தூத்துக்குடியில ரன்னர். தூத்துக்குடியில ரன்னர். உடங்குடியில செமிஃபைனல்ல தோத்துட்டியா? ஓகே, ஆல் தி பெஸ்ட். மேல் மேலும் நல்ல விளையாட்டுல கவனம் செலுத்தி நல்ல இதோட நல்ல பெரிய நல்ல கப்புலாம் அடிச்சு நல்ல உயர்ந்த நிலைக்கு வர்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஓகே, தேங்க்ஸ். மொஹிதீன் தம்பி டிராபிக் பரிசளிப்பு விழா இதில் சர்ப்ரைஸான ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னென்னா, எல்கேஎஸ் சையத் அகமது காக்கா அவர்கள் ஒரு தற்சயமாக வந்தாருங்க. அவங்க வந்து கிரவுண்டு உடைய அமைப்புகள் கிரவுண்டில் என்னென்ன நடக்குதுன்னு பார்க்க சொல்ல தான் அவங்களும் ப்ரைஸ் அளிப்பில் விழாவில் அவங்களும் இருந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. நம்ம அதிக நேரம் இருக்கல, கொஞ்ச நேரம் இருந்துட்டு ஒரு 2 பசங்களுக்கு மட்டும் ப்ரைஸ் கொடுத்து கிளம்பிட்டாங்க. தொடர்ந்து பாருங்கள், பரிசளிப்பு விழா வந்து தொடர்ந்து வரும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. பரிசு வழங்கினதுக்கு பிறகு எல்கேஎஸ் சையத் அகமது காக்கா ஒவ்வொரு பசங்களையும் தனித்தனியாக விசாரித்தாங்க. ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாக இருந்துச்சு. வாங்க அடுத்தது பார்க்கலாம். பரிசு விழா முழுமையான ஒரு நிகழ்வு நடைபெறுகிறது. நமது காயில் ஸ்போர்ட்டிங் கிளப்பினுடைய ஷெட்டில்காக் கோர்ட்டிலிருந்து பல சுற்றுப் போட்டிகள் நமது மைதானத்தில் விளையாடிய பிள்ளைகளுக்கு பரிசளிப்பு விழா நிகழ்ச்சி தற்பொழுது துவங்க இருக்கின்றது. இந்த நிகழ்ச்சிக்கு நம்முடைய காயில் ஸ்போர்ட்டிங் கிளப்பினுடைய சர்வேஜ் குடா முஹிதீன் தம்பி பேட்மிண்டன் டிராபி என்கின்ற பெயர் தாங்கி நமது மைதானத்தில் சிறப்பான முறையில் 4 சுற்றுகளாக முடிவு பெற்றிருக்கின்றன. இதனுடைய பரிசளிப்பு விழா நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று தருமாறு காயல்பட்டினம் நகராட்சியினுடைய முன்னாள் கவுன்சிலர் நமது காயில் ஸ்போர்ட்டிங் கிளப்பினுடைய மூத்த உறுப்பினர் ஆட்சியர் முகமது மைதீன் அவர்களை கேட்டுக்கொள்கின்றோம். அதனைத் தொடர்ந்து ஆரம்பமாக கிராப் ஹாஃபில் ஷேக்னா முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் والذين معه أشداء على الكفار رحماء بينهم تراهم صدق الله العظيم. தொடர்ந்து இந்த பரிசளிப்பு விழா நிகழ்ச்சிக்கு வருகை வந்திருக்கின்ற
நம்முடைய காய் ஸ்போர்ட்டிங் கிளப்பினுடைய நிர்வாகிகள், உறுப்பினர்கள், இந்த சுற்றுப் போட்டியில் கலந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் அனைவர்களையும் உள்ளன்போடு வருகிறவர்கள் என்று வரவேற்கின்றோம். இந்த சுற்றுப் போட்டியை சிறப்பான முறையில் நடத்தி முடித்திருக்கின்ற நமது பேட்மிண்டன் கோர்ட்டினுடைய பொறுப்பாளர் நமது காய் ஸ்போர்ட்டிங் கிளப்பினுடைய நிர்வாகி பசுலத்தேக்க அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு பரிசளிப்புள்ள நிகழ்ச்சியில் பாய்ஸ் டபுள்ஸ் 4ஆம் இடத்தை பெற்றவர்களுக்கான பரிசு. இந்த பரிசினை சஞ்சீத் மற்றும் அயாஸ் ஆகிய இருவர்களுக்கு மூலமாக கேட்டுக்கொள்கிறோம். இந்த பரிசினை ஹசன் அவர்கள் வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஆமா பரிசு இந்த சுற்றுப் போட்டியில் 3வது பரிசினை சரவணன் மற்றும் ஃபவாஸ் ஆகியோர்கள் பெறுகிறார்கள். இவர்களுக்கான பரிசினை அப்ரான் மற்றும் விஜய் இவர்களுக்கான ஷீல்டு அப்ரான் மற்றும் விஜய் பெற்றுக் கொள்ளுமாறு கொடுக்கிறோம். இதை கேசியாக எழுதி கொடுங்க. இந்த சுற்றுப் போட்டியின் வெற்றி பெற்றவர்களுக்கான பரிசு. இந்த பரிசு அப்துல் காதர் மற்றும் சிறு இவர்களுக்கான ஷீல்டு. இதை கேசியாக வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். எப்படி பாருங்க இங்க எப்படி பாருங்க. கரெக்ட். வெற்றிக்கு முனைந்தவர்கள் உதுமான் மற்றும் ரயான் இவர்களுக்கான ஷீல்டினை ஜஃபருல்லாஹ் வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். பேங்காங் ஜுவல்லர்ஸினுடைய உரிமையாளர் பாருங்க தம்பி போ தம்பி வெற்றி பெற்றவர்கள் அஸ்லான் மற்றும் அயாஸ் இவர்களுக்கான பரிசீலனை இசையில் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அஜா நீ எதுக்கு போறா? அல்பி அவர்களுடைய மகன் மரைக்கா மற்றும் சுலைமான் இவர்களுக்கு ஆறுதல் பரிசு. மரைக்கா மற்றும் சுலைமான் 2 பேரும் வந்து வாங்கிக்கோங்க. மறைக்கா இன்னொரு பையன் எவனோ போங்கடா. போ அடுத்தது அஸ்லான் சாலி. அஸ்லான் சாலி அப்படி கொஞ்சம் இறங்குவோம். அடுத்தது அயாஸ் ரசீம் அவங்க 2 பேரும் வந்து வாங்கிக்கோங்க. முஸ்தபா டோர்னமெண்ட் 4ல வந்து ஆறுதல் பரிசு ஹசன் மற்றும் ஷேக்னா இவங்க 2 பேரும் வாங்கிக்கிறாங்க. சுல்தான் முகமது இந்த பரிசினை
ஆஃபி மற்றும் குமார் இதற்கான ஷீல்டு அணியவர். ஓகே இந்த சுற்றுப்போட்டியினுடைய ஓகே ஹபீபாய் வாங்க ஹபீபாய் வாங்க ஹபீப் வாங்க ஹபீபாய் எங்க பாரு ஓகே ஓகே போட்டியை நடத்திய பெஸ்ட் பிளேயர் தெரியும் தெரியும் இங்க பாருங்க இங்க பாருங்க இப்ராஹிம் மற்றும் உமைஸ் இவர்களுக்கான ஷீல்டு. காட்டு அதை காட்டு இந்த சுற்றுப்போட்டியினுடைய வெற்றி பெற்றவர்களுக்கான பரிசு இந்த பரிசு ஷீல்டு. அதில் பாக்கா காட்டு 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 சீலை காட்டுங்களா கரெக்டா ஆ ஓகே நிகழ்ச்சிக்கு கலந்து கொண்ட அனைவர்களுக்கும் நன்றி. விளையாட்டு வீரர்களுக்கும் நன்றி. யூடியூபர் செய்தி வாயிலுக்கும் நன்றி. அவருடைய பேர் அப்துல்லாக்கு நீ கொடுங்க. எங்க பாரு பரிசு வழங்குவார். பிரைஸ் ஆ ஓகே